காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. Excuse me, sir. May I come in? Yes, come inside, please. Good morning, sir. Very good morning, Arjun. How was your studies was going? Good, sir. With your blessings. Blessing மட்டுமே இல்லை, உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கும் உன்னுடைய டெடிக்கேஷனும் அதுதான் உன்னை இன்னுமே டிபார்ட்மெண்ட் டாப்பராகவும் இருக்க ப்ளஸ் யூனிவர்சிட்டி டாப்பராக வருவேன்றதை நானும் எதிர்பார்க்குறேன், என் காலேஜும் எதிர்பார்க்குது. Yes, sir. I do my best. ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ட் மேன். பை த வே உன்னை எதுக்கு கூப்பிட்டுருந்தேன்னா, நம்ம காலேஜில் ட்ரெடிஷ்னல் டே செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இன்சார்ஜாக சுடலை முத்து அந்த ப்ரொஃபஸரை போட்டிருக்கோம். ப்ளஸ் நீங்களும் கோஆர்டினேட் பண்ணி ஆஸ் த சீனியராகவும் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க, நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். வித் யார் யார் வராங்களோ உங்களோட நேம் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. யூ ட்ரை யுவர் பெஸ்ட். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோன்றது ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இன்னும் பண்ணலை. இன்னும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அது பை த பை சர்க்குலர் கூட வந்துடலாம். கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. சுடலை மெயின் இன்சார்ஜ். மற்ற ஸ்டாஃப்ஸுமே உங்களோட எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே கிளியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, செகண்ட் இயரில் மிஸ் நிலா அந்த பொண்ணும் உங்க கூட ஹெல்ப்க்கு இருப்பாங்க. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ட்ரெடிஷ்னல் டேக்கான எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னது, நிலாவும் நம்ம கூட கோஆர்டினேட் பண்ணி ட்ரெடிஷ்னல் டேக்கு ஒர்க் பண்ண போகிறாங்களா? இதை விட நல்ல விஷயம் எங்கே இருக்குது? இந்த டைமை யூஸ் பண்ணி நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறோம். என்ன அர்ஜுன், எதுவும் பேசாமல் நின்றுட்டுருக்கீங்க? நான் சொன்னதை யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? எஸ் சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார், நான் போய் ப்ரொஃபஸர் சுடலைக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்னுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ட்ரெடிஷ்னல் டே செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட்டாகவே இருக்கணும். ஐ நோ யூ ஆர் டூயிங் வெல். இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னுடைய சைடில் இருந்து பிரின்சிபலாக. ஓகே, தேங்க்யூ அர்ஜுன். யூ மே கோ நவ். தேங்க்யூ சார். டே அர்ஜுனு, இந்த மாதிரி வாய்ப்பு திரும்பி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. யூஸ் பண்ணுறோம், நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறோம், கமிட் ஆகுறோம். டே, இது நம்ம தானா? புக்ஸும் கையுமா சுற்றுனது போய் நிலான்னு சுற்றிக்கிட்டு இருக்குமே. போவோம், காதலுக்காக தானே அனைத்தையும் செய்வேன். எல்லாம் என் நிலாவுக்காகவே மட்டுமே. ஓகே, ஃபஸ்ட்டு போய் நிலாவை பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் ப்ரொஃபஸர் சுடலை மீட் பண்ணிக்கலாம். இப்போ இவளை வர எங்கே போய் தேடுறது? பர்றா, நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம தீபிகா வரா. அவகிட்ட கேட்டால் தெரியும் நிலா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஓய் தீபிகா, நில்லு, நான் வரேன். இல்லை சீனியர், நீங்கள் அங்கே இருங்க, நானே வரேன். ஓகே, பொறுமையாகவே வா, ஓடி வராத. என்ன சீனியர், எப்பயும் நான் தான் உங்களை தேடி வருவேன். என்ன அதிசயமாக என்னையெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க? என்ன விஷயம்? ஏம்மா மின்னல், எத்தனை வாட்டி உன்கிட்ட பேசியிருக்கேன். நான் என்னமோ பேசாத மாதிரியே சொல்கிற பற்றியா? இன்னைக்கு ஏதோ அதிசயமாக உன்னை கூப்பிட்ட மாதிரி. ஹலோ மிஸ்டர் அர்ஜுன் சீனியர், நீங்கள் என்னை கூப்பிட்றதே பெரிய விஷயந்தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்ருக்கீங்க, புரியுதா? ஏம்மா தாயே, ஆளை விடு, உன்னை கூப்பிட்டதே தப்பு தான். நீ போ தாயி, நான் வேற யார்கிட்டனா கேட்டுக்கிறேன். ரொம்ப பயப்படாதீங்க சீனியர், உங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டேன், சும்மா விளையாடினேன். நல்லா விளையாடின போ. ஆமாம், நீங்களாம் இந்த பக்கம் வரவே மாட்டீங்களே, ஸ்டாஃப் ரூம் பக்கம்லாம். கேன்டீனு விட்டா கார்டனு அந்த மாதிரி தானே இருப்பீங்க. என்ன சீனியர் பண்ணுறது, வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல.
அந்த மேம் என்ன கூப்பிடுது, நான் அசைன்மெண்ட் முடிக்கலை, அதனால் கூப்பிட்டு 4 கற்று என்னை கூப்பிடுது தெரியும். இருந்தாலும் மன தைரியத்தோடு போயிட்டு நான் வந்துடுறேன் சீனியர். சரி ஓகே, நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. பாத்தியா, அதை மறந்துட்டேன். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் டே வருது. இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொடுக்கல. ஈவினிங்குள்ளே சர்க்குலர் வருன்ற மாதிரி பிரின்சிபல் சைட்லேருந்து சொன்னாங்க. நிலாவை என் கூட கோஆர்டினேட் பண்ணி இதுக்கு ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நிலாவை தேடிட்டு உங்ககிட்ட எங்கே இருக்கான்னு கேட்குறதுக்காக வந்தேன். அதுக்குள்ளே நீ ஒன்று பேச, நான் ஒன்று பேச. ஏன் சீனியர், எனக்கு ஒரு டவுட். அந்த தொப்பி மண்டையனுக்கு என்னையெல்லாம் பார்த்தா கண்ணு தெரியாதா? நானும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணால் ட்ரெடிஷ்னல் டேவாக வராதா? இல்லை எனக்கு புரியலை. அதுக்கு நீங்கள் கிளாஸில் உட்காந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும். வித்தவுட் அரியர் செமஸ்டரை கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், முதல் பிரின்சிபலுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் உங்களை கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லலாமா வேணாமான்றது அவர் முடிவெடுப்பார். நம்ம தான் கிளாஸ்க்கே போகிறது இல்லையே, அப்புறம் இதெல்லாம் எதிர்பார்க்கறது எப்படிமா? கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். சீனியர், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஈஸியாக குறுக்கொழி சொல்லுங்கள். ஒரு வழியும் இல்லைம்மா, போய் திட்டு வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. சரி, நீ நிலா எங்கே இருக்காங்கன்னு சொல்லு. அவங்கக்கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷன் வேறு பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சாரை வேறு மீட் பண்ணணும் 2 பேரும் சேர்ந்து. வேற எங்கேயும் இல்லை சீனியர், லைப்ரரியில் புக் எடுக்க தான் போனா. என்கிட்ட இருக்குல்ல அந்த புக்கு கூட அவள் கேட்டிருந்தாங்க. லைப்ரரியில் வந்து சப்மிட் பண்ணணுமா, டேட் முடிய போதா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக புக்ஸ் கேட்டிருந்தா. நீங்கள் அப்படியே இதை கொடுத்துட்டு அவளையும் மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ சொல்லிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே போய் திட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், சரிங்களா? திட்டு வாங்குறத என்ன ஆனந்தமாக சொல்லிட்டு போகிறோம்மா. சரி, நீ போ, புக்ஸ் கொடுத்துட்டு போ. நான் அவளை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்தாங்க சீனியர். ஓ, மேடம் லைப்ரரியில் புக் எடுத்துட்டு இருக்காங்களோ? சரி, போய் மீட் பண்ணலாம். எங்கே ஆளை காணும்? இந்த டேபிளில் தான் இருக்கான்ற மாதிரி இதில் சொன்னாங்க. ஓ மேடம், இங்கே நிற்கிறீங்களா? நம்ம தேடுற புக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ரேக் ஃபுல்லாக தேடியாச்சு, இதுலேயும் பாதி வந்துட்டோம். இன்னும் புக்ஸை காணும். கிட்டத்தட்ட 1 ஹவராக தேடிட்டுருக்கோம், இன்னும் அந்த ஒரு புக்கை கண்டுபிடிக்கல. நம்ம இப்படியே போச்சுன்னா இனி நாள் இதிலே ஓடிடுமோ? அச்சோ பாவம், தனியாக பேசிகிட்டு இருக்கா. அவள் வேற இன்ட்ரெஸ்டிங்காக தேடிட்டு இருக்கா. கூப்பிடுவோமா? சரி கூப்பிடுவோம். நிலா, எங்க நிலா? யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரியே தெரியுதுல்ல. அர்ஜுன் சீனியரு. சீனியர், என்னாச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்ன தேடி? நிலா, இந்த புக்கை வந்து தீபிகா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ரினிவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களாமே லைப்ரரியில், அதனால கொடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட. சீனியர், இதுக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க? அவள் உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்கே போனா? அச்சோ நிலா, அப்படி இல்லைங்க. ஆல்ரெடி நான் உங்களை தான் தேடி வந்திருந்தேன். அவங்க ஸ்டாஃப் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் தான் நிலாவை பார்க்க போகிறேன்னு நான் தான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை நான் வாங்கிட்டு வந்தேங்க. அவங்களெல்லாம் திட்டாதீங்க. என்னது சீனியர் நம்மளை பார்க்க வந்திருக்காரா? என்ன ப்ராப்ளம் தெரியலையே. சீனியர், அந்த டேபிள் மேலே புக் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க, அதோ வந்துடுறேன் நான். இந்த புக் மட்டும் எடுத்துகிட்டு. ஓகே நிலா, பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். அந்த புக் அப்புறமா தேடிக்கலாம். அவர் வேற வெயிட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம புக்கு தேடிக்கலாம். இங்கேயே வச்சுருவோம் நோட்ஸு. அவள் வந்ததுக்கப்புறம் பேசிட்டு கிளம்பிடலாம். அச்சோ, நோட்லேருந்து ஏதோ ஒரு லெட்டர் கீழே விழுது, எடுத்து வச்சுருவோம். என்ன லெட்டர் இது? இது காலையிலே நம்ம கையில் ஒரு நோட் புக்கில் பார்த்தோம்ல, அதே லெட்டர் மாதிரி தான் இருக்குது. யாருக்காக எழுதியிருக்க லெட்டர் இது? அன்புள்ள கார்த்திக், உனக்கு இந்த லெட்டர் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது பல வருடமாக மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த ஒரு உணர்வு. எனக்கு இன்னும் நினைவிருக்கு. அந்த ஒரு நாள் மழையில் எல்லாரும் ஓடிட்டு இருந்தப்போ நீ மட்டும் ஒரு சின்ன பொண்ணை கையை பிடிச்சி பயப்படாத நான் இருக்கேன்னு சொன்ன அந்த குரல் இன்னும் என் காதில் ஒலிச்சிட்டே இருக்கு. அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உன்னை திரும்ப சந்திக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் விதி மறுபடியும் நம்மளை ஒரே இடத்துல நிற்க வச்சிருக்கு. நான் உன்னை நினச்சிட்டு இருந்த மாதிரி நீ என்னை நினச்சிட்டு இருந்தியான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் உன் நினைவுகள் மட்டும் என்னை விட்டு நீங்கவே இல்லை. நீ எப்படி சிரிப்பேன்னு எனக்கு தெரியாது, உன் முகமும் நான் தெரியாது. ஆனால் அந்த கையை பிடிச்ச வெப்பம் மட்டும் இன்னும் என்னுடைய நெஞ்சை விட்டு மறையவே இல்லை. நான் தப்பாக நினச்சிருந்தேன், இந்த லெட்டரை மறந்துட்டேன். ஆனால் நான் நினைக்கிறது நீதானே. ஒரு தடவை மட்டும் என் கண்ணை பார்த்து சிரி, அதுவே போதும். அதுதான் எனக்கான பதில். இந்த பதிலுக்காக பல வருடமாக காத்திருக்கும் உன் நிலா. கனவே உனை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கலந்தாய் நீயும். அப்போ நிலா லவ் பண்ணுறது கார்த்திகை தானா? இது தெரியாமல் இத்தனை நாளாக இருந்திருக்கும். லூசு மாதிரி நம்மளே நம்மளை நினச்சிட்டு இருந்திருக்கோம். நம்மளை தான் லவ் பண்ணுறா, நம்மளை தான் பார்க்குறா, நம்மளை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்திகை தான் அவன் லவ் பண்ணுறான்றது இந்த லெட்டர் கிடைக்கலன்னா இன்னும் பைத்தியம்கார மாதிரி அவள் என்னையே தான் லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்திருப்பல்ல. எங்க அர்ஜுன் சீனியரை காணும்? இங்கே தானே நிற்கிறேன்னு சொன்னார். ஏதோ இம்பார்ட்டண்ட் விஷயம் வேறு பேசணும்னு சொன்னார். என்ன நம்மளோட லெட்டர் மாதிரி இருக்கு? நம்மளதே தான். ஐயோ நிலா, அந்த இதுவில் வச்சுருந்த லெட்டரை மறந்துட்டேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதோ லைப்ரரியில் சப்மிட் பண்ணால் என்ன ஆயிருக்கிறது? அதில் தான் கீழே விழுந்திருக்குது போல். அர்ஜுன் சீனியர் தான் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. சரி ஓகே, அந்த புக்கை போய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகும்போது போயிட்டு அர்ஜுன் சீனியர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம். இப்போ போய் அந்த புக்ஸ் எடுப்போம். இந்த லெட்டரை முதல்ல எப்படி கார்த்திகிட்ட கொடுக்குறதுனே தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. எப்படியாவது கார்த்திகிட்ட இன்றைக்கி கொடுத்துடலான்னு நினச்சேன், முடியாது போல இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். நிலா, நீ எனக்கு இல்லை, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிலா இல்லைன்றது என்னால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏதோ இதெல்லாம் கனவாக இருக்காதா? திரும்பி என்னோட நிலா என்கிட்ட வந்துட மாட்டாளான் இருக்கு. நான் நினச்சேன் நிலா, நம்மளுடைய உறவு இப்போ ஸ்டார்ட் ஆனது இல்லை, உனக்கு எனக்கு சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆனது. நீ எனக்கான என்கிட்ட திரும்பி வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உன்னை தேடாத இடமே இல்லை. கடைசியில் நீ இந்த லெட்டரில் எழுதின மாதிரி விதியே நம்மளை 2 பேரும் ஒன்றா சேர்க்கும்னு நினச்சேன், சேர்த்துச்சுன்னு நினச்சேன். கடைசியில் தான் தெரியுது விதி நம்மளை சேர்க்கலை, என் கண்ணு முன்னாடியே உன்னை பிரித்து கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன அர்ஜுன் கண்ணிலே படலை, அப்போ என்னை துரத்திட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஆளையே காணோம். நிலா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமும் நானும் கயல் பிரச்சனையில் இப்படிக்கா போயிட்டேன். வந்து பார்த்தா இன்னும் ஆளை காணும். அது பார்க்க அர்ஜுன் மாதிரி இருக்கு. அது இவ்வளோ மழையில் அவன் என்ன அங்கே நின்றுட்டுருக்கான் தனியாக? அர்ஜுன் எப்படிலாம் இருக்க மாட்டானே. அது இவ்வளோ மழையில் மழை பெய்யறது கூட தெரியாமல் நின்றுட்டுருக்கான். சரி போய் கிட்ட போய் பார்ப்போம். டேய் மச்சான் அர்ஜுனே, எதுக்குடா வந்து மழையில் நின்றுட்டுருக்க? டேய் அர்ஜுனே, நான் பேசுறது கேட்குதா இல்லையா? எதுக்கு வந்து மழையில் நின்றுட்டுருக்க? அது இவ்வளோ மழையில்? கார்த்தி